வணக்கம் நண்பர்களே. என்னது கோவிஷீல்டு போட்டவங்களுக்குலாம் பயங்கரமாக ரத்த உறைதல் ஜாஸ்தியாகி பயங்கரமாக ஹார்ட் அட்டாக் வருதா? என்னது இந்திரா காந்தி செத்துட்டாங்களா? அப்படிங்கிற மாதிரி தாங்க எனக்கு இந்த நியூஸு. திடீர்னு நேற்று நிறைய பேர் எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. என்னங்க கோவிஷீல்டு போட்டவங்களுக்குலாம் அந்த செஞ்ச கம்பெனிக்காரனே ஒத்துக்கிட்டாங்க, பயங்கரமாக ரத்த உறைதல் வருது, ஹார்ட் அட்டாக் வருதுன்னு. ஸோ இனிமேல் நடக்க போகிற எல்லா ஹார்ட் அட்டாக்கும் கோவிஷீல்டு வேக்சின் தாங்க காரணம் அப்படின்னு நியூஸ் வருது. என்ன டாக்டர் இதெல்லாம் போட்டுக்க சொன்னீங்க, இன்னும் இப்படியெல்லாம் குண்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான விளக்க காணொலி தான் இது. பார்க்கலாம் வாங்க. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி இந்த கோவிட் பயங்கரமாக பரவுறப்ப உலகமே எப்படி அல்லோல கல்லோலப்பட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எப்படியாவது நமக்கு ஒரு மோச்சனம் கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடு, மருந்து தட்டுப்பாடு, ரெம்டெசிவிருக்கு கூட்டத்தில் நின்னது. அப்புறம் எவ்வளவோ நம்ம சொந்தங்கள் பந்தங்கள்லாம் நிறைய